ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ பார்ட் 17 லாஸ்ட்டில் பார்த்துருந்தோம் மாஸ் ஆஃப் த சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட் இன்ட்டு மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் டிவைடட் பை 100 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுல ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா. அடுத்து இது மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் இஸ் 10 அப்படியே போடுங்க. மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் 500, லாஸ்ட் டைம் 100ன்னு சொல்லியிருப்பேன், சாரி 500 கிராம், 500 divided by 100. So the 0 cancel, 10 into 5 50 gram. Mass of the urea is equal to 50 gram. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் வால்யூம் பர்சன்டேஜ். வால்யூம் பர்சன்டேஜ் எப்படின்னா it is defined as the percentage by the volume of solute in ml present in given volume of the solution. இப்போ என்ன அர்த்தம், ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சொல்யூட் ப்ரெசண்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த சொல்யூட்டோட வால்யூமை பர்சன்டேஜில் சொல்கிறது தான் வால்யூம் பர்சன்டேஜ். ஒரு கிவன் வால்யூமில் டிசால்வ் ஆகிருக்க ஒரு சொல்யூட்டோட பர்சன்டேஜை வால்யூம் ஆஃப் த சொல்யூட்டை பர்சன்டேஜில் சொல்கிறது தான் வால்யூம் பர்சன்டேஜ். நல்லா கவனிங்க, ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த சொல்யூஷனில் சொல்யூட் இருக்குது, அந்த சொல்யூட்டோட வால்யூமை ஓகே சொல்யூஷனோட அந்த சொல்யூஷனில் சொல்யூட் டிசால்வ் ஆகிருக்கு, அப்படி டிசால்வ் ஆகிருக்கிற சொல்யூட்டோட வால்யூமை பர்சன்டேஜில் சொல்கிறது வால்யூம் பர்சன்டேஜ். மறுபடியும் சொல்கிறேன் கவனிங்க, ஒரு சொல்யூஷனில் சொல்யூட் இருக்குது, அந்த சொல்யூட்டோட வால்யூமை பர்சன்டேஜில் சொல்கிறது வால்யூம் பர்சன்டேஜ். இட் இஸ் டிஃபைன்ட் as a percentage by the volume of solute in ml present in the given volume of the solution. It is defined as a percentage by the volume of solute in ml, okay, milliliter present in the given volume of the solution. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி தான் மாஸ் பர்சன்டேஜ் மாதிரி தான் வால்யூம் பர்சன்டேஜ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்ன்னு சொல்லுவோம், இங்கே வால்யூம்னு சொல்லுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்கள் ஃபார்முலா பாருங்கள். வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. சரி, வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் என்னென்னு போட்டுக்கலாம், வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் எப்படி எழுதிக்கலாம், வால்யூம் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் வால்யூம் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. சரி, ஒரு எக்ஸாம்பிள் 1 பாருங்கள். வால்யூம் ஆஃப் த சொல்யூட் எத்தனால் இஸ் ஈக்குவல் டு 10 ml. ஓகே, வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட் வாட்டர் 90 ml. ஓகே, வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இந்த சொல்யூட் கொடுத்துட்டாங்க, சால்வெண்ட் கொடுத்துட்டாங்க, வால்யூம் பர்சன்டேஜ் கேட்குறாங்க, V/V பர்சன்டேஜ் கேட்குறாங்க. நம்ம வால்யூமை V/V பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். எப்படி மாசை W/W பர்சன்டேஜ்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வால்யூம் பர்சன்டேஜை V/V பர்சன்டேஜ் கேட்குறாங்க. V/V பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூஷன் கேட்குறாங்க. ஸோ த வால்யூம் ஆஃப் த எத்தனால் V/V பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. ஓகேவா. இங்கே வால்யூம் ஆஃப் த சொல்யூட் இஸ் எத்தனால், வால்யூம் ஆஃப் த எத்தனால் இஸ் 10 ml. ஸோ நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் த சொல்யூட் 10, வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட் 90 இன்ட்டு 100. ஸோ 10 டிவைடட் பை 10 + 90 அப்படின்னா 100 இன்ட்டு 100 கேன்சல். ஸோ அப்போ வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் V/V பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 10%. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே சொன்ன மாதிரி தான் இங்கேயும், அங்கே மாஸ் சொன்னோம், இங்கே வால்யூம் சொல்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதாப்பா ஸ்டூடெண்ட்ஸ். பேஜ் நம்பர் 133ல் புக்கில் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் வால்யூம் பர்சன்டேஜ் ரோமன் 3ல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், a solution is made from 35 ml of ethanol and 65 ml of water. Calculate the volume percentage. பார்த்தீங்கன்னாவே தெரியுது இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். a solution is made from 35 ml of ethanol, okay, 65 ml of water. Calculate the volume percentage. வால்யூம் ஆஃப் த சொல்யூட் எத்தனால் அப்படிங்கிறது சொல்யூட் 35 ml கொடுத்துட்டாங்க, 65 ml ஆஃப் வாட்டர் இஸ் சால்வெண்ட். அப்போ வால்யூம் ஆஃப் த எம்எல்ல கொடுத்துருக்கிறதுனால வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 65 ml. சொல்கிறது புரியுதாப்பா. எத்தனாலோட வால்யூம் வந்து 35, 35 ml சொல்யூட்டோட வால்யூம். வாட்டருங்கிறது சால்வெண்ட்டோட வால்யூம் 65 ml.
வால்யூம் பர்சன்டேஜ் கேட்குறாங்க, V by V பர்சன்டேஜ் கேட்குறாங்க. பாருங்கள், வால்யூம் ஆஃப் த சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு 35 ml, வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு 65 ml, V by V பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் பர்சன்டேஜ் இது பர்சன்டேஜ், இது வால்யூம், இதை கிளியராக வச்சுக்கணும். வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் V by V பர்சன்டேஜ் ஆஃப் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சொல்யூட் மெத்தனால் ஆர் எத்தனால், மேலே எத்தனால் கொடுத்துருந்தா எத்தனால் போட்டுக்கோங்க, மேலே வந்து மெத்தனால் கொடுத்துருந்தாங்கன்னா மெத்தனால் போட்டுக்கோங்க. வால்யூம் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனை தான் நம்ம எப்படி எழுதிக்கிறோம், வால்யூம் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. வால்யூம் ஆஃப் த சொல்யூட் இஸ் இங்கே மெத்தனால் divided by volume of the solute plus volume of the solvent. Okay, solute is methanol, solvent is water into 100. So 35 ml of the solute வந்து solute ஓட volume வந்து 35 ml divided by 35 ml plus volume of the solvent is 65 into 100. 35 divided by 35 plus 65 add பண்ணோம்னா 100 cancel. இப்போ 35 மட்டும் ரிமைனிங் இருக்குது. வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் V by V பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 35%. ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். calculate the volume of ethanol in 200 ml of solution of 20% of V by V aqueous solution of ethanol. நல்லா கொஷினை கவனிக்கணும். வால்யூம் ஆஃப் எத்தனால் வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, சொல்யூட்டோட வால்யூம் கேட்குறாங்க. ஓகேவா, இன் 200 ml ஆஃப் த சொல்யூஷன். அப்போ சொல்யூஷனோட எம்எல் வேல்யூ வந்து 200ன்னு கொடுத்துட்டாங்க, 200 mlன்னு கொடுத்துட்டாங்க. பர்சன்டேஜ் V by V பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துட்டாங்க 20, வால்யூம் வேல்யூவும் கொடுத்தாச்சு. சொல்யூட்டோட வால்யூம் கேட்குறாங்க, வால்யூம் ஆஃப் த சொல்யூட் கேட்குறாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட் கொடுத்துட்டாங்க, வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க, வால்யூம் ஆஃப் த சொல்யூட் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. மற்றது ரெண்டையும் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், வால்யூம் ஆஃப் த சொல்யூட் எத்தனால் தான் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் வாட்டர் அக்வஸ் சொல்யூஷன் ரெண்டும் சேர்ந்த அக்வஸ் சொல்யூஷனோட பர்சன்டேஜ் வால்யூம் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. V by V is equal to 20%. வால்யூம் ஆஃப் அக்வஸ் சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு 200 ml. சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க, சால்வெண்ட்டோட சொல்யூஷனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆனால் சொல்யூட்டு கேட்குறாங்க. பாருங்கள், வால்யூம் ஆஃப் த சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு V by V பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சொல்யூட். இங்கே வந்து வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட், இதான் வித்தியாசப்படுத்திக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சொல்யூட் எத்தனால் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த அக்வஸ் சொல்யூஷன் இன்ட்டு 100. இதை தான் கால்குலேட் பண்ணணும். மற்ற ரெண்டு இந்த சைட் கொண்டு வாங்க. டிவிஷன் டேர்ம் இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளிகேஷன் டேர்ம் இந்த சைடு வந்தால் டிவிஷன். அப்போ இதை மட்டும் இப்படியே வச்சுக்கோங்க, வால்யூம் ஆஃப் த சொல்யூட் அப்படியே வச்சுக்கோங்க. வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட் மேலே இருக்குது, இந்த பக்கம் இருக்கிற வால்யூம் ஆஃப் அக்வஸ் சொல்யூஷன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷனில் இருக்கிறது மேலே வந்தால் மல்டிப்ளிகேஷன், வால்யூம் ஆஃப் அக்வஸ் சொல்யூஷன். இந்த மல்டிப்ளிகேஷன் டேர்ம் இந்த சைடு வந்தால் டிவிஷன், 100 டிவைடட் பை 100. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், வால்யூம் ஆஃப் த சொல்யூட் அவங்க கொடுத்துட்டாங்க, V by V பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க 20, வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் 200, வால்யூம் டிவைடட் பை 100. 200யும் 100யும் கேன்சல் பண்ணால் 0 கேன்சல். 20 into 2 40 ml. 20 into 2 மல்டிப்ளை பண்ணால் 40 ml. வால்யூம் ஆஃப் த சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு 40 ml. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப சிம்பிள், நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. புரியுதான்னு பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், வால்யூம் ஆஃப் த சொல்யூட் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, பர்சன்ட் ஃபார்மில் பாருங்கள், வால்யூம் ஆஃப் த சொல்யூட் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட் கொடுத்துட்டாங்க, வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க, சொல்யூஷனாகவே வச்சுக்கோங்க, இன்ட்டு 100. இது கால்குலேட் பண்ணணும். மற்ற இந்த ரெண்டு இந்த சைட் கொண்டு போங்க. V by V பர்சன்டேஜ் இன்ட்டு வால்யூம் ஆஃப் த அக்வஸ் சொல்யூஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்துடும், டிவிஷனில் மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 100 டிவிஷனுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ V by V பர்சன்டேஜ் இன்ட்டு வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் அக்வஸ் சொல்யூஷன் டிவைடட் பை 100. இது வந்து 20, இது வந்து 200 டிவைடட் பை 100. 0 கேன்சல். 20 into 2 40 ml. வால்யூம் ஆஃப் த சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு 40 ml. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் உடனே எனக்கு எங்கிட்ட கால் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா போட்டு பார்த்துக்கோங்க.